அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் சிம்ம ராசி மக நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் காணலாம். நடப்பு பராபவ வருடம் வைகாசி மாதம் 18ஆம் நாள் 1/6/2026 திங்கட்கிழமை இரவு 1:50 அளவில் குரு பகவான் மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து கடகராசி புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். முதல் 5 மாத காலம் கடகராசியில் குரு பகவான் முன்னேறி சென்று ஐப்பசி கார்த்திகை மார்கழி மாதங்களில் அதிசாரமாக சிம்மராசிக்கு சென்று வக்கரகதியில் மீண்டும் கடகராசிக்கு வந்து இந்த ஆண்டு முழுவதும் கடகராசியில் குரு பகவான் செல்வார். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் முதல் செவ்வாய் குரு இணைவு, ஐப்பசி மாதம் முதல் செவ்வாய் குரு கேது முக்கூட்டு கிரக இணைவு சஞ்சாரம் இந்த ஆண்டு நிகழும். மக நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சியின் மூலம் ஏற்படும் பலன்கள் காணலாம். நல்லது கெட்டது இரண்டும் கலந்த பலன்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்னொரு 2 வருட காலம் உங்களுக்கு குரு பலன் இல்லை. சிம்ம ராசிக்கு 5, 8ஆம் வீட்டின் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் அஷ்டமத்திற்கும் அதிபதியானவர் குரு. சிம்ம ராசிக்கு பெரும்பாலும் 5ஆம் வீட்டின் பலனை விட 8ஆம் வீட்டின் பலனையே குரு பகவான் வந்து பெரும்பாலும் தருகிறார். சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் பேராசைப்பட்டு, அதாவது லாட்ரி, சூது, அரசுக்கு புறம்பான செயல்களில் ஈடுபட்டு திடீர்னு பணக்காரன் ஆயிடலாம் அப்படின்னு அசிங்கம், அவமானம், கேவலம் இதையெல்லாம் கண்டுக்காமல் செயல்படக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு உண்டு. ஏன்னா 8ஆம் அதிபதி 5ஆம் அதிபதியாக வருகிறார். 12ஆவது வீட்டிலே குரு பகவான் உச்சம் பெற்று விரய குருவாக சஞ்சாரம் செய்யும்போது மக நட்சத்திர அன்பர்கள் இப்போ வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ராசிக்கு 8ஆவது வீட்டிலே சனி பகவான் செல்கிறார். அஷ்டம சனி காலகட்டம். மக நட்சத்திர அன்பர்கள் இப்போ வந்து லாட்ரி, சூது, அதிர்ஷ்டங்களை நம்பி இன்டர்நெட்டில் போய் பணத்தை இழப்பது, இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்கும். மக நட்சத்திர அன்பர்களுக்கு பணமும் சரி, உங்கள் மன எண்ணங்களும் சரி இந்த காலகட்டங்களில் சிதறி போகும். 12ஆவது வீட்டிலே குரு பகவான் வரும்போது எந்த காரியத்தை நீங்கள் வந்து தொட்டாலும் சரி, ஆரம்பித்தாலும் சரி, இப்போ வந்து தாமதமாக தான் உங்களுக்கு வந்து நடக்கும். குரு பகவான் 12ஆவது வீட்டிலே உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்யும்போது ஆன்மீக காரியங்களில் அதிக ஈடுபாடு ஏற்படும். அடிக்கடி கோயிலுக்கு போய்ட்டுறது, பாத யாத்திரை, கிரிவலம் அல்லது கோயில் காரியங்களில் நீங்கள் வந்து முழுமையாக ஈடுபடுற மாதிரி சூழ்நிலை உருவாகும். மக நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறது என்றாலே உங்களுடைய வம்சாவளியில் தாத்தா, அப்பா, அம்மா இப்படி யாராவது ஒருவர் சாமி ஆடுவார்கள் அல்லது சாமியார்கள் தொடர்பு, அப்படி இல்லைன்னா மந்திரம் செய்வனை பண்ணக்கூடியவர்களுடைய தொடர்பு மக நட்சத்திர அன்பர்களுடைய குடும்பத்தில் கண்டிப்பாக இருக்கும். இந்த வருஷம் வந்து அதிகமாக கூடுதலாக இவர்களுடைய தொடர்பு உங்களுக்கு ஏற்படும். 8ஆம் அதிபதி 12ஆவது வீட்டிலே உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்யும்போது வண்டி வாகன போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். ஒரு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் டூ வீலரில் சென்று வருவதை தவிர்க்க வேண்டும். ஏன்னா சிறு சிறு விபத்துகள் ஏற்படும். பெற்றோர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். செவ்வாய் கேதுவோடு இணைந்து
குரு பகவான் வந்து பிற்பாதி 7 மாத காலம் சஞ்சாரம் செய்வார். தாய் தந்தையருடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பணம் ரீதியாக, உங்களுடைய மனசு ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எதிர்பாலின ஈர்ப்பு அதிகரிக்கும். உடனே காதலில் விழுவீர்கள். காதல் திருமணம் செய்து 2-3 மாதம் வாழ்ந்துவிட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். இந்த வருஷம் வந்து யாருக்கும் நீங்கள் கடன் கொடுக்காதீங்க. யாரிடமிருந்து கடன் வாங்காதீங்க. கடன் கொடுத்தாலும் சரி, வாங்கினாலும் சரி, இந்த ஆண்டு பண ரீதியான பிரச்சனை உண்டு. தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், பெரும் பணக்காரர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, தாராளமாக போகும். சிறு குறு நடுத்தர மக்களுக்கு தான் எந்த கிரகம் எங்கே பயிற்சி ஆனாலும் பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி சிம்மராசிக்கு 12வது வீட்டிலே குரு பகவான் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்யும்போது பொது சேவை, அரசியல் கட்சியில் இருப்பவர்களுக்கு இந்த வருஷம் வந்து சில மாற்றங்கள் உண்டு. குரு பகவான் 12வது வீட்டிலே அமர்ந்து 9ஆம் பார்வையால் சிம்மராசிக்கு 8வது வீட்டை பரிசுகிறார். இப்போ பார்த்தீங்கன்னா கால் முட்டி, மூட்டு வலி, கால் பாத வலி இப்படிலாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். 8வது வீட்டை குருபகவான் பாரி செய்யும்போது அதிர்ஷ்ட வழியில் பண இழப்பு ஏற்பட வாய்ப்புண்டு. லாட்ரி, சூது, இன்டர்நெட்டில் போய் சூதாடுறது, பணத்தை கட்டுறது, இந்த மாதிரியான வேலைகளில் மக நட்சத்திர அன்பர்கள் ஈடுபடாதீங்க. ஏன்னா மக நட்சத்திர அன்பர்கள் பேராசைப்பட்டு அதிர்ஷ்ட வழியில் எத்தனையோ பேர் பல லட்சங்கள், பல கோடி இழந்திருப்பதை காண முடிகிறது. காட்டை விற்றுட்டு, பூரிய சொத்துக்களை விற்றுவிட்டு தனியாக வாடகை வீட்டில் குடியிருப்பவரெல்லாம் காண முடிகிறது. இந்த ஆண்டு வந்து அதிர்ஷ்ட ரீதியான பண இழப்பு உங்களுக்கு உண்டு. மிகுந்த கவனம் வேண்டும். அரசுக்கு புறம்பான வேலையில் ஈடுபாடு கொண்டிருப்பவர்கள் மிகுந்த கவனமாக இருக்கணும். காவல் நிலையம், கோர்ட்டு கேஸு, சிறை தண்டனை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. குரு பகவானுடைய 7ஆம் பார்வை சிம்மராசிக்கு 6வது வீட்டின் மேல் விழுகிறது. இந்த ஆண்டை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவையில்லாமல் மற்றவர்களிடம் சண்டை சச்சரவுகள் கூடுதலாக வரும். சிலர் வந்து அதிக கடன் வாங்கி, குடும்பத்துக்கு தெரியாமல், வீட்டுக்கு தெரியாமல் அதிக கடன் வாங்கி பூரிய சொத்துக்களை விற்க வேண்டிய சூழ்நிலை கூட வரும். குரு பகவான் 6வது வீட்டை பாரி செய்யும்போது வேலை, உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள், அரசு வேலையில் இருப்பவர்கள் லஞ்சம் பெறாமல் பார்த்து கொள்ளுங்கள். லஞ்சம் பெற்றீங்க என்றால் வேலை இழப்பு உண்டாகும். வேலை, உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு இடமாற்றங்களும் உண்டு. பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் பொறுமையாக காத்து கொண்டிருப்பது நல்லது. குரு பகவானுடைய 5ஆம் பார்வை சிம்ம ராசிக்கு 4வது வீட்டின் மேல் விழுகிறது. சுகஸ்தானத்தை அஷ்டமாதிபதி பார்வை செய்யும்போது தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். அதே மாதிரி வீடு, நிலம், சொத்துக்கள் வழியில் சிலருக்கு கடன் பிரச்சனை வரலாம். விலை அதிகமாக போட்டு ஆடு வாங்கிறது, மாடு வாங்கிறது இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் தவிர்த்து விடுங்க. விவசாயிகள் வந்து சரியான கால நேரம் அறிந்து பயிர் பண்ணிங்கன்னா ஓரளவு மகசூல் எடுக்கலாம். சுகஸ்தானத்தை குரு பகவான் பாரி செய்யும்போது உங்கள் சுக தேவைக்காக கள்ளக்காதல், ஒருதலை காதல், தகாத உறவு, கெட்ட பழக்க வழக்கங்கள் இதன் மூலமும் மக நட்சத்திர அன்பர்களுக்கு
பணம் சிதறும். அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. 5ஆம் அதிபதி 12வது வீட்டிலே உச்சம் பெறும்போது சிம்ம ராசி மக நட்சத்திர அன்பர்கள் பணமும் சரி, உங்கள் குணம், மன எண்ணங்களும் சரி, பிற ஆசைப்பட்டு தான் இந்த வருஷம் வந்து செயல்படும். ஆசைகளை கட்டுப்படுத்தி கொள்வது சிம்ம ராசி அன்பர்களுக்கு, மக நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வருடம் சிறப்பானதாக இருக்கும். மாணவர்கள் வந்து கொஞ்சம் கூடுதலாக வந்து கஷ்டப்பட்டு படிச்சிங்கன்னா பாஸ் பண்ணலாம். படம் பார்க்குறது, விளையாட்டுத்தனமாக பொழுதுபோக்காக இருப்பது, இதெல்லாம் வந்து தவிர்த்து விடுங்க. வேலை பார்க்கக்கூடியவர்கள் வேலையில் வந்து அதிக பிரச்சனை வருது, அந்த வேலையை விட்டுறலாம் அப்படின்னு அடுத்த வேலை கிடைக்கும் வரை இருக்கும் வேலையை விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். கோச்சாரத்தில் 12வது வீட்டில் குரு வரும்போது சிம்மராசி மக நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுக்கு வந்து பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியாக இருக்கும்போது மனசை போட்டு ஒரு குழப்புவார். கொஞ்சம் வந்து நிதானமாக செயல்பட வேண்டும். இன்னொரு 2 வருட காலம் உங்களுக்கு குரு பலன் இல்லை. நம்முடைய T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.